த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். தர்மஸ்தலாவில் மாயமான பல பெண்கள், அங்கு கிடைத்த பல அன்ஐடென்டிஃபைடு பாடிகள், அதுவும் அங்க புதைக்கப்பட்ட அந்த கதை. மிஸ்டர் எக்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 500க்கும் மேற்பட்ட டெட் பாடிஸ்களை அவர் புதைத்தார் என்கிற அந்த எக்ஸ்போஜருக்கு பின்பு எதற்காக போலீசார்கள் அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. எஸ்ஐடி தன்னுடைய வேலையை தொடங்கிய பின்பு ஒரு சில டெவலப்மெண்ட் கிடைத்த உடனேயே திடீர் என்று அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்குவேஷன் வேலையை எதற்காக நிறுத்திவிட்டார்கள். நேற்றும் இன்னைக்கும் அங்க எந்த விதமான எக்ஸ்குவேஷனும் ஏன் நடக்கவில்லை? எதற்காக இந்த அளவில் அங்க மீட்டிங்ஸ்கள் போடப்படுகிறது? அனைத்திற்கான விடயத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். அந்த குடும்பத்தை பற்றியும் இன்னைக்கு ஒரு சில தகவலை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன் அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய டெலிவிஷன் சேனல்ஸ்கள், பத்திரிகையாளர்கள் யாருமே அந்த குடும்பத்துடைய பெயரை எடுப்பதற்கு முன்பு பயந்து போயிருக்கிறார்கள். அந்த பெயரை கூட எடுக்க அஞ்சி வருகிறார்கள். ஒரு கடிதம் எழுதப்பட்டது அமித்ஷா அவர்களுக்கு தர்மஸ்தலாவை பற்றி. இந்த கடிதம் ராஜ்யசபாவின் ஒரு எம்பி எழுதியிருக்கிறார். அதை பற்றி நான் உங்களுக்கு ஆழமாக எடுத்து காட்டுவேன். அந்த லெட்டரை நீங்க பார்த்து விடுங்கள். ஆனால் இந்த கடிதம் கிடைத்த உடனேயே திடீர் என்று பல டெவலப்மெண்ட் நடக்கிறது. என்ன டெவலப்மெண்ட்? பல மீட்டிங்ஸ்கள் போடப்படுகிறது. எஸ்ஐடி, மிஸ்டர் எக்ஸ், அட்வொகேட்ஸ் மற்ற நபர்கள். திடீர் என்று நீங்க பார்த்தீர்கள்னா அந்த எக்ஸ்குவேஷன் வேலையை நேற்றிலிருந்து நிறுத்தி விட்டார்கள். நேற்றும் எந்த எக்ஸ்குவேஷனும் நடக்கவில்லை, இன்னைக்கும் நடக்கவில்லை. நேற்று 3 மணி அளவில் மிஸ்டர் எக்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டிருக்கிறார்கள். 3 மணிக்கு தான் அவர் வந்தாராம். மாலை ஒரு 5:30 மணி வரை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது, அதாவது இப்ப மணி 2 மணி ஆகிறது மதியம், இதுவரை அந்த நபர் திரும்பவில்லை என்கிற அந்த விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் கொடுத்த தகவல் படி. அப்போ இன்னைக்கும் இந்த எக்ஸ்குவேஷன் நடக்குமா என்பது சந்தேகம்தான். எதற்காக இது நடக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட அந்த விஷயங்கள், அதாவது இங்க இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கட்டும், எஸ்ஐடியாக இருக்கட்டும், அல்ல மற்ற ஏஜென்சிகளாக இருக்கட்டும், உண்மையிலேயே இவர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள். அந்த குடும்பத்திற்கு எதிராக எந்த வார்த்தையுமே கூற மாட்டார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் தான் இங்கிருந்து வெளிவரக்கூடிய பல்வேறு கதைகளை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதனால் இந்த வழக்கை NIA கையில் கொடுத்து விடலாம். நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சி. ஸ்டேட் கவர்மெண்ட் மீது, ஸ்டேட் போலீஸ் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் NIAக்கு மாற்றினால் உண்மை வெளிவந்து விடுமா? அதுவும் ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் இந்த கடிதத்திற்கு பின்புதான் இந்த மாற்றம் ஏற்பட்டதாக பல நபர்கள் அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். அதாவது அமித்ஷாவுடைய இன்வால்வ்மெண்ட்டிற்கு பின்பு இந்த எக்ஸ்குவேஷன் தடுத்து நிறுத்தப்பட்டது. இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீதும் அலிகேஷன் வர தொடங்கிவிட்டது. காங்கிரஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம், அவர்களும் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்து அங்க இருக்கக்கூடிய வழக்குகளை சரியாக பார்க்கவில்லை, அலிகேஷன்ஸ்களை பார்க்கவில்லை என்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான வேலையை அவர்களும் பார்த்து வருகிறார்கள். சரி, நேற்று இன்னைக்கு என்ன நடந்தது அதை நீங்க பார்த்து விடுங்கள். அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் பல மீட்டிங்ஸ்களை நடத்துகிறார்கள் மிஸ்டர் எக்ஸுடன். நேற்று எந்த விதமான எக்ஸ்குவேஷன் வேலையும் நடக்கவில்லை. ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு வரை சைட் நம்பர் 13ஐ எக்ஸ்குவேட் செய்வதாக அந்த செய்தி மற்றும் வருகிறதை ஒழிய, ஆனால் அந்த இடத்தில் எந்த விதமான தோண்டக்கூடிய வேலையும் இவர்கள் தொடங்கவில்லை. அதற்கான காரணம் இருக்கிறது. சைட் நம்பர் 13 மிக முக்கியமான ஒரு சைட். இந்த இடத்தில் தான் வரிசையாக பல சவங்களை ஒரே நேரத்தில் நான் அடக்கம் செய்தேன் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் கொடுத்திருந்தார். அப்போ இந்த இடத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த இடத்திலிருந்து பல மர்மமான விஷயங்கள் வெளிவரும் என்று பல நபர்கள் நம்பியும் வந்தார்கள். ஆனால் திடீர் என்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த எக்ஸ்குவேஷன் வேலையை யாருடைய உத்தரவால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்கிற அந்த தகவல் இன்னும் வெளிவரவில்லை. ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா
ஒரு சில யூடியூபர்ஸ்கள் பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது. ஒரு சில நபர்கள் அங்க வந்து தர்மஸ்தலாவை பற்றியோ ஹேக்டே குடும்பத்தை பற்றியோ யார் பேசினாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். இந்த விஷயத்தில் 7க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆரும் பதிவிடப்பட்டது. ஒட்டுமொத்த யூடியூபர் மற்றும் டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃப்ரெட்டர்னிட்டியாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே இதை கண்டித்து பேசியிருக்கிறார்கள். தர்மஸ்தலா மஞ்சுநாத் டெம்பிள், இதை சுற்றி வெளிவரக்கூடிய பல்வேறு கேள்விகள். இங்கே மாஸ் பரியல் நடந்திருக்கிறது, ரேப்ஸ், மர்டர், சிஸ்டமேட்டிக் கவரப்பும் இந்த வழக்குகளில் நடந்திருக்கிறது என்கிற அந்த விஷயம் யாரை காப்பாற்றுவதற்காக? ஹேக்டே குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆர்டிஐயும் போடப்பட்டது. இந்த ஆர்டிஐ வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா 2000 2015 ஆண்டு வரை ஆக மொத்தம் 15 ஆண்டுகளுக்கான அனைத்து கேசஸ்களையுமே பேத்தங்கடி என்கிற இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த இடத்தில் இருந்த அனைத்து ஃபைல்ஸ்களையுமே அவர்கள் அழித்து விட்டதாக ஒரு தகவல். இந்த இடத்திலிருந்து பல்வேறு அன்சால்வ்ட் கேசஸ்களும் இருக்கிறது. உதாரணத்திற்கு சௌஜன்யா மற்றும் அனன்யா பட்டுடைய வழக்குகள். அந்த 2 கதைகளையும் நான் நேற்றும் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். பார்க்காத நபர்கள் தயவு செய்து பாருங்கள். ராஜ்யசபா எம்பியான சந்தோஷ்குமார் பி அமித்ஷாவிற்கு எழுதிய அந்த கடிதத்தை பற்றியும் நீங்க பார்த்து வந்தீர்கள். இப்போ எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக டீட்டெயில்டாக கேளுங்கள். மிஸ்டர் எக்ஸ் ஐடென்டிஃபை செய்த ஒரு 50 சைட்ஸ்கள், அதில் 13 சைட்ஸ்களை எஸ்ஐடி தேர்வு செய்து அதற்கான எக்ஸ்குவேஷன் வேலையை ஜூலை 29ஆம் தேதி தொடங்குகிறார்கள். ஜூலை 29ஆம் தேதி எந்த விதமான சக்சஸும் கிடைக்கவில்லை. ஆனால் சைட் நம்பர் 6 மிகப்பெரிய சக்சஸ் எஸ்ஐடி, மோகா மற்றும் ஃபாரன்சிக் டீமிற்கு கிடைத்தது. அங்கிருந்து எடுக்கப்பட்ட ஒரு 25 மனித எலும்புகள், ஒரு டெபிட் கார்டு, ஒரு ஜாக்கெட் பீஸ். அதுக்கப்புறம் சைட் நம்பர் 7, 8, 9, 10 எதுவுமே கிடைக்கவில்லை. சைட் நம்பர் 11 போகும்போது இந்த இடத்தில் நீங்க தோண்ட வேண்டாம், இந்த இடத்துல இருந்து ஒரு 100 அடி தாண்டி தோண்டலாம். ஏன்னா ஒரு 20, 25, 30 வருடத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கதைகளை அவர் ஞாபகப்படுத்தி அந்தந்த இடங்களை அடையாளம் கண்டுபிடித்து காட்டுகிறார். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அப்போ அவர் புதைத்த போது அங்க மரமெல்லாம் இருந்திருக்காது. இப்போ அங்க மரம் வந்திருக்கலாம். சின்ன மரமாக இருக்கும்போது அது பெரிய மரமாக மாறி இருக்கலாம். அந்த அடையாளங்களை சரியாக பார்க்க முடியாது. எனிவேஸ், மிஸ்டர் எக்ஸ் கூறியபடி 11A என்கிற இந்த புதிய இடத்தில் தோண்டி பார்க்கும்போது இந்த முறை 100க்கும் மேற்பட்ட எலும்புகள், எலும்புக்கூடுகள், மண்டையோடு உட்பட பல விஷயங்கள் அங்கே எடுக்கப்பட்டது. இதற்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் ஒரு தீவிரம் வர தொடங்கியது. ஒட்டுமொத்த நேஷனல் மீடியா இதை பற்றி பேச தொடங்கினார்கள். இப்போ ஒரு சில நபர்களுக்கு பயம். அப்படி இந்த எக்ஸ்குவேஷன் வேலை தொடங்கினால் பல நபர்களுடைய பெயர் வெளிவரும், பல நபர்கள் இதில் சிக்க போறார்கள். அதற்காக அந்த கடிதத்தை முன்னிறுத்தி அந்த கடிதம் வழியாக அமித்ஷா வழியாக இந்த வழக்கை என்ஐஏவிற்கு மாற்றிவிடலாம் என்கிற ஒரு முயற்சியும் எடுக்கப்படுகிறது. அப்போ யார் இந்த நபர்கள், அதையும் நீங்க பார்க்க வேண்டும். எதற்காக இந்த எக்ஸ்குவேஷன் வேலையை ஏதோ ஆதி காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தை புதையெல்லாம் தோண்டி எடுக்கும்படிதான் இவர்கள் செய்து வருகிறார்கள். ஏன் எந்த விதமான அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டையும் பயன்படுத்தவில்லை? அட்வொகேட் மஞ்சுநாத், அதாவது அனன்யா பட் வழக்கை பார்க்கக்கூடிய அந்த அட்வொகேட் எடுத்து வைத்த மிகப்பெரிய எக்ஸ்போஷர்ஸ். எதற்காக டிஎன்ஏ சாம்பிள்ஸ்கள் இதுவரை எடுக்கப்படவில்லை? காஸ் ஆஃப் டெத், அதற்கான எவிடன்சஸ்களை எதற்காக இன்னும் அலசவில்லை? மிக முக்கியமான இன்னொரு கேள்வி, சுஜாதா பட் மற்றும் மஞ்சுநாத். சுஜாதா பட் இஸ் அனன்யா பட்டுடைய தாயார். அனன்யா பட்டை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் சுருக்கத்தில் நான் கூறுகிறேன். 22 வயதான எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் தர்மஸ்தலா சுற்றி பார்க்க சென்ற போது அங்கிருந்து மாயமாகிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சுஜாதா பட், அதாவது அவருடைய தாயார், கம்ப்ளைண்ட் கொடுக்க முயற்சிக்கும் போது அனன்யா பட்டுடைய நண்பர்கள் எல்லாம் தேடி அலசி பார்க்கும்போது எந்த விதமான உதவியும் கிடைக்காத பட்சத்தில் தர்மஸ்தலாவின் தர்மாதிகாரி வீட்டிற்கும் போயிருக்கிறார். தர்மாதிகாரி வீட்டில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் சுஜாதா பட்டை அடித்து விரட்டி இருக்கிறார்கள். எந்த அளவில் அவர்கள் அடித்தார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா 3 மாதங்கள் வரை சுஜாதா பட் கோமாவில் இருந்து இன்னைக்கு ஒரு 22 ஆண்டுகள் ஆன பின்பு கூட அந்த எஃப்ஐஆர் எழுதப்படவில்லை.
இந்த மிஸ்டர் எக்ஸ் வெளிவந்து அவருடைய கேஸ் வெளிவந்ததுக்கு பின்புதான் அந்த பிரஷரில் அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டது. எனிவேஸ், மஞ்சுநாத் மற்றும் சுஜாதா பட் எழுப்பிய மிக முக்கியமான கேள்வி, ஏன் நீங்க ஆதி காலத்தில் எப்படி அந்த பிராக்டிஸ் நடக்குமோ அப்படியே நீங்க செய்கிறீர்கள், ஏன் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸை நீங்க பயன்படுத்தவில்லை? கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரெடார், அதாவது ஜிபிஆர் என்கிற ஒரு கருவி இருக்கிறது. இந்த மிஷினை வைத்து பாதாளத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ, அதாவது மண்ணிற்கு கீழே கற்கள் இருக்கிறதா, வயர் இருக்கிறதா, எலும்பு கூடுகள் இருக்கிறதா, எதுவா இருந்தாலுமே ஒரு எக்ஸ்ரே போன்று அந்த மிஷின் எடுத்து காட்டிவிடும். இந்த மிஷின் சாதாரணமாக இந்த ஜியோ, ஏர்டெல் இல்ல லைன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நபர். திடீர் என்று இந்த மிஷின் வாடகைக்கு கிடைக்கவில்லை. புதிய மிஷினுடைய விலை 25 30 லட்சம் ரூபாய். வாடகைக்கு எடுத்தீர்கள்னா 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய். ஆனால் இது கிடைக்கவில்லை என்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை எஸ்ஐடி கொடுக்கிறது. யாரோ அடையாளம் தெரியாத நபர் தர்மஸ்தலாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மிஷின்ஸ்களையுமே புக் செய்து விட்டாராம் தன்னுடைய வேலைக்காக. அதனால் இந்த கருவி கிடைக்கவில்லை. இப்போ புதிய இன்ஃபர்மேஷனும் நேற்று வெளிவந்தது. நேற்று இந்த எக்ஸ்குவேஷன் வேலையை நிறுத்தியதற்கான காரணம் பெங்களூர்ல இருந்து ஒரு மிஷினை வரவைப்பதாகவும் அந்த மிஷின் இதுவரை வந்து சேரவில்லை என்கிற அந்த விஷயம். அப்போ எதுக்காக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது மணி 2. இதுவரை மிஸ்டர் எக்ஸ் எஸ்ஐடிக்கு முன்பு போலீஸ் ஸ்டேஷனில் இதுவரை வராததற்கான காரணம் என்ன? மிரட்டினார்களா, வர வேண்டாம் என்று கூறினார்களா, அல்ல இதற்கப்புறம் அந்த எக்ஸ்குவேஷன் வேலையை நிறுத்தக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்களா என்கிற பல கேள்விகள் எழும்ப தொடங்கிவிட்டது. ஜெயந்த் டி என்கிற ஒரு ஐ விட்னஸ், இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட். இவர் ஒரு ஆர்டிஐயை போடுகிறார். இந்த ஆர்டிஐ வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா பெல்தன்கடி போலீஸ் ஸ்டேஷனில், அதாவது தர்மஸ்தலாவில் வரக்கூடிய அனைத்து வழக்குகளுமே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரும். எத்தனை மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் ஆனது, எத்தனை அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் இங்கே கண்டெடுக்கப்பட்டது, இந்த வழக்குகள் என்ன ஆனது, இந்த கேள்விகளுக்கான பதில் பெத்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன் சார்பாக வந்தது. அதாவது வருடம் 2000 2015 ஆண்டு வரை அனைத்து கேஸ் ஃபைல்ஸ்களையும் நாங்கள் அழித்து விட்டோம். அதில் மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், வால் போஸ்டர்ஸ், நோட்டீசஸ், போட்டோகிராஃப்ஸ், ஒரு வழக்கிற்கான மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் அழித்து விட்டோம். இது ஒரு ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் என்று அதற்கான விளக்கத்தையும் போலீசார்கள் கொடுத்து வருகிறார்கள். இங்கேயும் சந்தேகங்கள் எழுப்புகிறது. இதே ஜெயந்த் டி ஆகஸ்ட் 2 எஸ்ஐடிக்கு முன்பு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு ஐ விட்னஸ், ஒரு இல்லீகல் பரியலை நான் கண்கூட பார்த்தேன் 15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு 13 15 வயது இருக்கும் ஒரு பெண்ணுடைய சடலத்தை பார்த்தேன். நிர்வாணமான அந்த சடலத்தை பார்த்தவுடன் நான் போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன். எந்த போலீஸிடம் போனார், எந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அந்த இடத்துல எல்லாருடைய பேரும் எழுதி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்னை மிரட்டினார்கள். என்னுடைய கண்ணிற்கு முன்பே எப்படி ரோட்டில் அடிபட்டு கிடக்கக்கூடிய நாயை புதைப்பார்களோ அதே போன்று அந்த பெண்ணை புதைத்து விட்டார்கள். எந்த விதமான போஸ்ட்மார்ட்டமும் நடத்தவில்லை, எந்த கேஸும் ஃபைல் செய்யவில்லை. என்னை மிரட்டி அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். எந்த இடத்தில் அதை புதைத்தார்கள் அந்த இடம் எனக்கு தெரியும். என்னுடன் நீங்க வந்தீர்கள்னா அந்த இடத்தை நான் காட்ட முடியும். இப்போ இன்னொரு கேள்வி. ஜூலை 3 மிஸ்டர் எக்ஸ் தன்னுடைய கம்ப்ளைண்டை கொடுக்கிறார். ஜூலை 4 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. ஜூலை 11 பெல்தன்கடி கோர்ட்டில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்கிறார். இதை தாண்டி தான் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் கோர்ட்டிற்கு முன்பு எடுத்து வைக்கிறார். 16 பெல்தன்கடி போலீஸ் இதே இடத்தில் போய் தோண்டி பார்ப்பதாக கூறிய பின்பு கூட போலீசார்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை. மிஸ்டர் எக்ஸ் மற்றும் அவருடைய வழக்கறிஞர் அங்க திடீரென்று நீங்க பார்த்தீர்கள், மக்களுடைய கூட்டமும் வந்து விட்டது, மீடியாவும் வந்து விட்டது. ஆனால் போலீஸ் வரவில்லை. மாலை 5 மணி வரை அதே இடத்தில் காத்து கொண்டிருந்த இந்த அனைத்து நபர்களுமே திரும்பி சென்றிருக்கிறார்கள். போலீசார்கள் வரவில்லை. அதுக்கப்புறம் எஸ்ஐடி டீம் 29 இந்த நபர் எங்கெல்லாம் கூறுகிறாரோ அந்த அனைத்து இடங்களுமே தோண்டி பார்க்கிறது. போலீசார்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்த நபர் வந்திருப்பாரு, ஆனா
அடுத்த நாள் வரவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதனால் இந்த நபரை நாங்கள் டெஸ்ட் செய்வதற்காக இன்னைக்கு நாங்கள் வரல. இந்த நபருடைய பிரெயின் மேப்பிங், லை டிடெக்டிவ் டெஸ்ட், பாலிகிராஃபி டெஸ்ட், இது எல்லாமே பார்ப்பதற்கு பின்புதான் இந்த நபர் கூறக்கூடிய இடத்தில் போய் தோண்டுவதாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். Is this what a reply you expect from the police department? But no question asked from them. Whistleblower எஸ்ஐடியோடைய இன்வெஸ்டிகேஷன் எப்படி தொடங்கியது, அது அனைத்துமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நபருடைய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நான் இந்த இடத்தில் வேலை பார்த்து வந்தேன். இந்த டியூரேஷனில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுடைய மைனர்ஸ்களுடைய சவங்களை நான் புதைத்திருக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பெல்தங்கடி கோர்ட்டில் ஜூலை 11ஆம் தேதி கொடுத்திருக்கிறார். ஐடென்டிஃபைடு 50 ஆட் சைட்ஸ், 50க்கும் மேற்பட்ட இடங்களை ஐடென்டிஃபையும் செய்திருக்கிறார். அதிலிருந்து 13 இடங்களை முதல் கட்டமாக இதை தோண்டி பார்க்கலாம் என்கிற அந்த முடிவிற்கும் வந்திருக்கிறார்கள். நேத்ராவதி ரிவரோரம் முதல் கட்ட இந்த எக்ஸ்குவேஷன் வேலை தொடங்குவதாகவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா டிசம்பர் 2014ஆம் ஆண்டு நான் இங்கே இருந்து ஓடி போனேன். இந்த இடத்துல இருந்து என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாததை நான் அறிந்தேன். இப்போ 2024ஆம் ஆண்டு நான் திரும்பி இந்த இடத்திற்கு வரும்போது பல இடங்களை நான் மாற்றமாக காண்டினேன். அதாவது இந்த இடத்துல நான் புதைத்தேனோ அந்த இடம் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் நான் 2 இடங்களை தோண்டி அங்கிருந்து எலும்புகள் எடுத்தேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டோகிராஃப் எல்லாம் நான் எடுத்தேன் என்கிற பல விஷயங்களை அவர் எடுத்து வைக்கிறார். ஜூலை 19ஆம் தேதி எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்படுகிறது. அரசாங்கத்துடைய பிரஷர், அரசாங்கத்தின் மீது மக்களுடைய பிரஷர். டிஜிபி பிரணப் மொஹந்தி மற்றும் டிஐஜி MN அனுச்சேத், டிசிபி சௌமியலதா மற்றும் எஸ்பி ஜிதேந்திர குமார் தலைமையில் இந்த எஸ்ஐடி இன்னைக்கு வேலை பார்க்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை இந்த எஸ்ஐடி செய்த வேலையெல்லாம் நீங்க பார்த்தீர்கள். 100க்கும் மேற்பட்ட எலும்புகள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிடைத்தது. அதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா 25 எலும்புகள், ஆக மொத்தம் ஒரு 125லிருந்து 150 எலும்புகள் கிடைத்ததாக கூறுகிறார்கள். திடீர் என்று ஏன் இந்த எக்ஸ்குவேஷன் வேலையை தடுத்து நிறுத்தினார்கள்? அதற்கு வருவதற்கு முன்பு ஒரு சில மிக முக்கியமான வழக்குகளை நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு நேற்று அல்ல, கிட்டத்தட்ட ஒரு 45 வருடமாக இந்த வேலை இங்க நடப்பதாக பல கேள்விகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 1979ஆம் ஆண்டு வேதவள்ளி கேஸ் இன்னைக்கும் அன்சால்வ்டாக இருக்கிறது. 1986ஆம் ஆண்டு பத்மலதா கேஸ், இதுவும் அன்சால்வ்டாக இருக்கிறது. இந்த பெண்ணை நேத்ராவதி ரிவருக்கு அருகே ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அவருடைய லீடர்ஷிப்பை பிடிக்காதபடி இந்த பெண்ணை கொன்றுவிட்டதாக கூறுகிறார்கள். அனன்யா பட் 2003 MBBS ஸ்டூடெண்ட். இவருடைய தாயார் சுஜாதா பட் ஒரு சிபிஐயோடைய ஸ்டெனோகிராஃபர். சிபிஐயில் இருந்த பின்பு கூட எந்த விதமான வழக்கும் பதிவிடவில்லை. சுஜாதா பட் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு முறை இந்த வழக்கை தொடங்கணும், என் மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும், என்னுடைய DNA டெஸ்ட் நடக்கணும், அனன்யா உடைய அந்த பரியல் இடத்தை நீங்கள் தேடி கண்டுபிடியுங்கள், கிடைக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் என்னோட DNA வைத்து டெஸ்ட் செய்து பாருங்கள், என்னுடைய மகள் எனக்கு தேவை என்று கேட்ட அந்த கதை. 2012ஆம் ஆண்டு சௌஜன்யா கேஸ், நேற்று இரவு இந்த கேஸ் ஃபைலை கேஸ் டேட்டாவை நாங்கள் வெளிவிட்டிருந்தோம், அதை நீங்கள் பார்க்கலாம். 17 வயதான சௌஜன்யா காலேஜில் இருந்து வீட்டுக்கு திரும்பிய போது ஆகஸ்ட் 9, 2012ஆம் ஆண்டு எப்படி கொல்லப்பட்டார், அவருடைய வழக்கில் எப்படி ஒரு மென்டலி சேலஞ்ச் நபரை, ஒரு அப்பாவியை 11 ஆண்டுகள் வரை சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட உதய் ஜெயின், மலிக் ஜெயின், அர்ஷித் ஜெயின் மற்றும் நிஷ்சில் ஜெயின் ஹேகடே குடும்பத்தின் அசோசியேட்கள். ஹேகடே குடும்பத்தை பற்றியோ ஹேகடே குடும்பத்திற்கும் இந்த நபர்களுக்கும் அசோசியேஷன் இருப்பதாக யார் கூறினாலும் அந்த வீடியோவை டிலீட் செய்து விடுவார்களாம், அவர்கள் மீது டெஃபமேஷன் வழக்கை போட்டு விடுவார்களாம். இப்படியெல்லாம் மிரட்டி வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் விட்னஸஸும் இருக்கிறார்கள், ரவி பூஜாரி மற்றும் கோபால் கிருஷ்ண கவுடா. 2013, 2014ஆம் ஆண்டு 2 பேருமே சுசைட் செய்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சௌஜன்யா கேஸில் மிக முக்கியமான ஐ விட்னஸஸ்கள்
எப்படி என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. 2017ஆம் ஆண்டு இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐ கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் 11 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு 11 ஆண்டுகள் கழித்து அந்த அப்பாவியை வெளிவிட்டிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு சௌஜன்யாவுடைய தகப்பனாரும் இறந்துவிட்டார் இந்த ஜனவரி மாதம். ஆனால் இதுவரை அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. அதே வருடம் நாராயணன் மற்றும் யமுனாவின் கேஸ், ஒரு அண்ணன் தங்கச்சியுடைய கேஸ், லேண்ட் எக்விசிஷனுடைய கேஸ், இதுவும் அப்படி இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. எல்லா வழக்குகளுடைய கனெக்ஷன் எங்க போய் முடிகிறது? ஏன் ஒரு ஹேக்டே குடும்பத்துடைய பேரை கூட நீங்க எடுக்கக்கூடாது என்று கூறி வருகிறார்கள்? அதற்கும் நீங்க வர வேண்டும். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்டீர்கள். 416 அன்நேச்சுரல் டெத்ஸ் 1980ஆம் ஆண்டிலிருந்து இங்கே நடந்துள்ளது. எத்தனையோ சவங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இத்தனை இன்ஃபர்மேஷன், இத்தனை தகவல் இருந்த பின்பு கூட ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை? ஜூலை 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நீதிபதி இதே குடும்பத்திற்கு சாதகமாக ஒரு ஜட்மெண்ட்டையும் கொடுக்கிறார். விஜயகுமார் ராய் நீதிபதியின் பெயர். இவருடைய கோர்ட்டிற்கு ஹர்ஷேந்திர குமார் ஒரு டெஃபமேஷன் சூட்டை எடுத்து செல்கிறார். டெஃபமேஷன், ஹர்ஷேந்திர குமார் யார்? இதே ஹேக்டே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். ஹர்ஷேந்திர குமாருடைய இந்த டெஃபமேஷன் வழக்கை விசாரித்த விஜயகுமார் ராய் நீதிபதி கிட்டத்தட்ட 8842 ஆன்லைன் லிங்க்ஸ்களை டவுன் செய்வதாக அந்த உத்தரவை கொடுத்தார். ஒரு கேக் ரிப்போர்ட்டை கொடுத்தார். அதாவது யாருமே ஹேக்டே குடும்பத்தின் பெயரை எடுக்கக்கூடாது, அப்படி போட்டீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும். மீடியா, அதாவது யூடியூப் வீடியோக்கள் மட்டுமல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நியூஸ் பேப்பர்களுடைய லிங்க் உட்பட 8842. நவீன் சுர்ஜனே ராய் மீது, ராயோட கோர்ட்டிலே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வழக்கை பதிவிடுகிறார் அடுத்த நாள் காலையில். இது 21ஆம் தேதி நடக்கிறது, 22ஆம் தேதி. அவர் எடுத்து வைத்த பல இன்ஃபர்மேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா 1995ஆம் ஆண்டு 98ஆம் ஆண்டு வரை எஸ்டிஎம் லா காலேஜில் தான் இந்த நீதிபதி படித்தார். எஸ்டிஎம் லா காலேஜ் இதே தர்மஸ்தலாவின் குடும்பத்தினர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ். இது மட்டுமல்ல, இந்த நபர், அதாவது இதே நீதிபதி தர்மஸ்தலா ட்ரஸ்டின் பல வழக்குகளை வாதாடியுள்ளார். அப்போ இவருக்கும் தர்மஸ்தலா ஹேக்டே குடும்பத்திற்கும் மிக நெருக்கமான உறவு உள்ளது. இந்த விஷயம் வெளிவந்த பின்பு இந்த வழக்கு கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி கர்நாடகா ஹைகோர்ட் கேக் ஆர்டரை டிஸ்மிஸ் செய்கிறார்கள், அதாவது ஸ்குவாஷ் செய்கிறார்கள். இது செல்லுபடி ஆகாது. பத்திரிகையாளர்களுக்கு, மீடியாவிற்கு கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரம் கிடைக்கணும். இந்த விஷயத்தில் ஆழமான ரிப்போர்ட் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கொடுக்கணும். அப்போ எந்த விதமான பயமும் கிடையாது. ஹேக்டே குடும்பத்தை பற்றி அவருடைய பெயர் எடுப்பது எந்த விதமான அச்சமும் கிடையாது. ஆனால் கூட எந்த மீடியா ஹவுஸும் இந்த குடும்பத்தினர்களுடைய பெயரை எடுக்க மறுத்து வருகிறார்கள். காரணம், ஏதோ ஒரு வழிகள் ஹேக்டே குடும்பத்தின் பெயரை எடுத்துட்டீர்கள்னாலே யூடியூப் வழியாக போய், கோர்ட் வழியாக போய் அந்த வீடியோவை டிலீட் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ஷன் படி இந்த விஷயத்தில் ரெவ்யூ ஹைலைட்டிங் பொட்டென்ஷியல் ஜஸ்டிஸ், இதுல பயஸ் ஃபேவரிசம் நடக்கக்கூடாது, ஹேக்டே குடும்பத்திற்கு நடக்கக்கூடாது. அதனால் இந்த நீதிபதி யார் அந்த கேக் ஆர்டரை கொடுத்தாரோ அந்த நபரை நீக்கிவிடுங்கள், இந்த வழக்கை வேறொரு கோர்ட்டிற்கு மாற்றுங்கள் என்று கூறியதற்கு பின்பு இந்த வழக்கு வேறொரு கோர்ட்டிற்கு போகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒரு கிளாஷ் நடக்குது. இந்த கிளாஷ், அதாவது 6ஆம் தேதி நடந்த அந்த போராட்டம், பத்திரிகையாளர்கள் மீது நடந்த தாக்குதல், அனைத்திற்கும் பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 7 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை தாக்கிய எந்த நபரையும் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கைது செய்யவில்லை. அங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, TV9, கனடா பப்ளிக் டிவி, இது போன்ற பல மீடியா ஹவுசஸ்கள் இதே ஹேக்டே குடும்பத்திற்கு சாதகமாக ரிப்போர்ட்ஸ்களை பதிவிட்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சௌஜன்யாவுடைய வழக்காக இருக்கட்டும், அனன்யா பட்டுடைய வழக்காக இருக்கட்டும், அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே
தன்னுடைய லாபத்திற்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொய் பேசி வருகிறார்கள். எந்த விதமான ஆதாரமும் இந்த நபர்கள் கையில் கிடையாது. வழக்கு கோர்ட்ல இருக்கிறது. ஆனால் மீடியா ஃப்ரீடம் என்கிற பெயர்ல இந்த நபர்கள் மிஸ் இன்ஃபர்மேஷனை பரப்பி வருகிறார்கள். எது மிஸ் இன்ஃபர்மேஷன்? 2003ஆம் ஆண்டு ஒரு பெண்ணை காணவில்லை. 2025ஆம் ஆண்டு வந்துவிட்டது. இதுவரை ஒரு எஃப்ஐஆரை கூட நீங்க பதிவிடவில்லை. சௌஜன்யாவுடைய வழக்கு 2012ஆம் ஆண்டு நடந்தது. 2025ஆம் ஆண்டு வந்துவிட்டது. இதுவரை அந்த கேஸ் க்ளோஸ் செய்யப்படவில்லை. எந்த நபர்கள் மீது சந்தேகம் இருக்கிறதோ அதே நபர்களுக்கு கிளீன் சிட் கொடுக்கப்படுகிறது. போலீஸ், சிஐடி மற்றும் சிபிஐ. எந்த விதமான அரெஸ்டும் கிடையாது. ஒரு அப்பாவியை 11 ஆண்டுகள் வரை நீங்க கைதில் வைத்தீர்கள். ஆனால் அந்த அப்பாவிக்கு இதுவரை எந்த விதமான மன்னிப்பு கூட யாரும் நீங்க கேட்கவில்லை. 50 லட்சம் ரூபாய் அந்த சந்தோஷ் ராவ் என்கிற நபருக்கு கொடுக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவு போட்ட பின்பு கூட இதுவரை அந்த 50 லட்சம் ரூபாய் கூட அவருடைய 11 ஆண்டுகளுக்கான நஷ்டஈடை நீங்க கொடுக்கவில்லை. சரி, ஹேக்டே குடும்பத்தை பற்றி இதற்கு மேல் ஆழமாக பார்த்து விடலாம். இதற்காக அரசாங்கம் ஹேக்டே குடும்பத்தை பார்த்து பயந்து வருகிறார்கள் அல்ல, அவருக்கு சப்போர்ட் செய்து வருகிறார்கள். ஹேக்டே ஃபேமிலி ஒரு ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அங்க இருக்கக்கூடிய கோவில் ஹிந்து கோவிலாக இருந்தால் கூட அங்க மேனேஜ்மெண்ட் நீங்க பார்த்தீர்கள்னா ஜெயின் குடும்பத்தின் கையில் இருக்கிறது. 1968ஆம் ஆண்டிலிருந்து வீரேந்திர ஹேக்டே கையில் இந்த ஒட்டுமொத்த பொறுப்பும் போகிறது. ஹேக்டே குடும்பத்தின் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தர்மஸ்தலா கோவில் 1, 2வது கண்ட்ரோல் ஓவர் 400 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், 400 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்கிறது. இதெல்லாம் ஒஃபிஷியல். அன்ஒஃபிஷியல் வேற. 55 இன்ஸ்டிடியூஷன்கள், எஸ்டிஎம் எஜுகேஷன் சொசைட்டி, இந்த நீதிபதி படித்த அந்த காலேஜ், எஸ்கேடிஆர்டிபி என்கிற பிஸ்னஸ் இவர்கள் செய்து வருகிறார்கள். அங்க சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் ரேடியஸில் அனைத்து பிசினஸ்களுமே இந்த குடும்பத்தின் கையில் தான் இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு பிஜேபி இவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை வழங்குகிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி இவரை போய் சந்திக்கும் போது எப்படி சந்திக்கிறார் அந்த படத்தை எல்லாம் நாங்கள் நேற்றும் காட்டினோம். மீண்டும் ஒருவரை நீங்க பார்த்துக்கோங்க. 1978ஆம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போது அவரும் இதே முறையில் தான் போய் சந்தித்தார். இதே முறையில் தான் இவருடன் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. ராகுல் காந்தியுடைய ரிலேஷன்ஷிப்பும் இந்த குடும்பத்துடன் அப்படிதான் இருக்கிறது. அதாவது இவர்கள் தக்ஷண கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஓட் பேங்கை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே இவர்கள் தேவை. அதனால்தான் இவர்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளுமே இவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஹர்ஷேந்திராவுடைய கேக் ஆர்டர் 2023ஆம் ஆண்டு நீங்க பார்த்தீர்கள்ல ஒரு ஹிந்துத்வா ப்ரொடெஸ்ட் நடந்தது சௌஜன்யா வழக்கில். இன்னொரு வித்தியாசமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நேற்று சோஷியல் மீடியாவை பிரட்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில எக்ஸ் பக்கம் அல்ல இன்ஸ்டாகிராம் மற்ற இடங்கள்ல போஸ்ட்கள் தென்பட்டது. அதுல ஒரு மிக முக்கியமான போஸ்டை நான் பார்த்தேன். போஸ்ட் கார்டு என்கிற ஒரு இணையதளம் இருக்கிறது. போஸ்ட் கார்டு நியூஸ். தர்மஸ்தலா இஸ் டார்கெட்டட் ஃபார் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிந்துஸ். தர்மஸ்தலாவை இப்ப டார்கெட் செய்கிறார்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுத்த அந்த குற்றத்திற்காக. டைம் ஃபார் ஹிந்துஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தர்மஸ்தலா. அனைத்து இந்துக்களுமே இன்னைக்கு தர்மஸ்தலாக்காக குரல் கொடுங்கள், எழுந்து நில்லுங்கள். 40 ஆண்டுகளாக அங்க மாயமான பெண்கள், மெஜாரிட்டி ஹிந்துஸ், அங்க கற்பழிக்கப்பட்டு மரங்களில் தொங்கி கடந்த அந்த பெண்கள் அவர்களும் ஹிந்துக்கள் தான். எந்த ஹிந்துக்களை நீங்க எழுப்புகிறீர்கள் எனக்கு புரியவில்லை. இந்த இடத்துல இவர்கள் ஒரு சில விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள், நீங்க பாருங்க. டெரரிஸ்ட் டார்கெட் இன் தர்மசாலா, லெப்டிஸ்ட் டார்கெட் இன் தர்மஸ்தலா, ஜிஹாதீஸ் டார்கெட் இன் தர்மஸ்தலா, மிஷனரிஸ் டார்கெட் இன் தர்மஸ்தலா. அதாவது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், லெப்ட் விங்கர்ஸ்கள், அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே, தீவிரவாதிகள் உட்பட தர்மஸ்தலாவை டார்கெட் செய்கிறார்கள். எதற்காக? பிகாஸ் தர்மஸ்தலா இஸ் யுனைட்டிங் ஹிந்துஸ். ஹிந்துக்களை ஒன்றிணைப்பதற்காக தர்மஸ்தலா மீது இந்த தாக்குதல் நடக்கிறது. தர்மஸ்தலா இஸ் ஒர்க்கிங் ஃபார் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஹிந்துஸ். ஹிந்துக்களை மேல கொண்டு வருவதற்காக அவர்கள் முயற்சியில் இருக்கிறார்கள். அதனால் இதை டார்கெட் செய்கிறார்களா? தர்மஸ்தலா இஸ் த ட்ரஸ்ட் பாயிண்ட் ஆஃப்
ஹிந்துஸ். தர்மஸ்தலா மீது இந்துக்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, ட்ரஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துஸ். அதனால் டார்கெட் செய்கிறார்களாம். தர்மஸ்தலா is serving lakhs of poor Hindus. தர்மஸ்தலா லட்சக்கணக்கான ஏழை இந்துக்களை இது போன்ற பல சோஷியல் மீடியாவில் இப்போ வீடியோக்கள், போஸ்ட்கள் வைரலாக்க தொடங்கிவிட்டார்கள். அனைத்துமே நீங்க ஆழமாக பார்த்தீர்கள்னா ஒற்றை குடும்பத்தை, அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களை காப்பாற்றுவதற்காக தர்மஸ்தலா ஹிந்து மதத்திற்காக செய்கிறார்களா, தன்னுடைய குடும்பத்தினர்களுக்காக செய்கிறார்கள், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் எதற்காக இந்த குடும்பத்திற்கு இந்த அளவில் சப்போர்ட் கிடைக்கிறது, அதற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது பொலிட்டிக்கல் சப்போர்ட். இன் ஜூலை 2025 இந்த விசில் ப்ளோவர் எக்ஸ் சானிடேஷன் ஒர்க்கர், ஒரு தலித், இவருடைய கிளைமிற்கு பின்பு நீங்க பார்த்தீர்கள்னா இவர் மீது, இவருடைய கிரெடிபிலிட்டி மீது பல கேள்விகளை எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். அதற்காக நீங்க அந்த ரவுடி கூட்டமெல்லாம் வந்து ரிப்போர்ட் செய்ய போன பத்திரிகையாளர்களை அடித்த அந்த காட்சிகளும் நீங்க பார்க்கிறீர்கள். கண்ட்ரோல் ஓவர் லோக்கல் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், அங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா நீதிமன்றம் உட்பட அனைத்து இடங்களிலுமே இவர்களுடைய கண்ட்ரோல் இருப்பதாக கூறுகிறார்கள். இவர்களுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்கள் மாயமாகி விடுவார்கள், அவர்கள் கொல்லப்படுவார்கள். இந்த சௌஜன்யா வழக்கில் இருந்த 2 ஐ விட்னஸஸ்கள் எப்படி தற்கொலை செய்து இறந்தார்கள், அதுவும் 2013, 2014 2 வருடத்தில் எப்படின்னு யாருக்கும் தெரியாது. இதே போன்று அதாவது யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்களோ அவர்கள் ஒரு அன்நேச்சுரல் டெத்தை பார்க்கிறார்கள். அதை பயந்தே பல நபர்கள் இவர்களுடைய சாகசமே வேண்டாம், இவர்களுக்கு எதிராக பேசவே வேண்டாம் என்று பயந்து போய் இருக்கிறார்களா. இந்த குடும்பத்திற்கு எதிராக யாருமே பேச மாட்டார்கள். 2வது இவர்களுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா போலீசார்கள் எப்படி கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வழக்குகளை கேன்சல் செய்திருக்கிறார்கள், அதாவது அளித்திருக்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு எதிராக வழக்கு போட்டால் கூட இவர்களை கைது செய்ய மாட்டார்கள் என்கிற ஒரு விஷயம், இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படாது என்கிற விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிகிறது. அதனால் யாருமே இவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதில்லை. இந்த இடத்துல நீங்க பாருங்க, மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஒரு 12 15 வயதிற்குள்ள இருக்கக்கூடிய பல பெண்களுடைய டெட் பாடிஸ் அங்கே கிடைத்தது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா 20 வயதிலிருந்து ஒரு 30-40 வயதிற்கான பல பெண்களுடைய டெட் பாடிஸ் கிடைத்திருக்கிறது. இந்த அனைத்து விஷயத்தையுமே யார் மிஸ்டர் எக்ஸை இந்த சடலங்களை புதைப்பதற்காக கூறினாரோ, யாரெல்லாம் இந்த வேலையை அவரிடம் பார்க்க சொன்னாரோ, அந்த அனைத்தையுமே ஒரு சீல்டு கவர் லெட்டரில் சுப்ரீம் கோர்ட்டில் அவர் ஒப்படைத்திருக்கிறார். ஆல்ரெடி அந்த ஃபைல் சுப்ரீம் கோர்ட்டிற்கு போய்விட்டது. ஆனால் இதுவரை எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. ஒரு கடிதம் போனது, அந்த கடிதத்திற்கு பின்பு நேற்றிலிருந்து இந்த எக்ஸ்குவேஷன் வேலையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அடுத்து இந்த வழக்கில் எந்த விதமான டர்ன் வரும், எந்த விதமான புதிய திருப்பங்கள் வரும் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனக்காக பல நண்பர்கள் கிரவுண்ட்ல இருந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட் ஷிவானி காவா த நியூஸ் மினிட்டிற்காக வேலை பார்க்கிறார். ரொம்பவே ஆழமான தகவல்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்தியா டுடே குரூப்பை சார்ந்த என்னுடைய நண்பர்கள், கிரைம் டீமை சார்ந்த பல நபர்கள் எனக்கு தகவல்களை கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் பல. மற்றும் பல ஆக்டிவிஸ்ட்களுடன் நாங்கள் இருக்கிறோம். அந்த ஆக்டிவிஸ்ட்களும் எங்களுக்கு சோர்சஸ்களாக பல விஷயங்களை எடுத்து காட்டி வருகிறார்கள். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்பதில் ஒரு மிக பெரிய நெட்வொர்க் தேவைப்படுகிறது. அதற்காக பல மணி நேரம் நாங்கள் இன்வெஸ்டும் செய்கிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும். எங்களுடைய இந்த தைரியமான ரிப்போர்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியிலும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.